சயாட்டிக்கா பேர் சொன்ன உடனே ஆமா இந்த வலி ரொம்ப சிவியரா இருக்குமே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. இந்த சயாட்டிக்கா அப்படின்னு சொல்றது தாங்க முடியாத வலியை நம்மளால டாலரேட் பண்ணவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு சிவியரா இருக்கக்கூடிய நரம்பு சம்பந்தப்பட்ட ஒரு வலி, ஒரு பிரச்சனை அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி நீங்க சாப்பிட்டுக்கிட்டே வரும்பொழுது, இடுப்பு பகுதியில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாக ஆரம்பிக்குது. இன்ஃப்ளமேஷன் நமக்கு குறையும். ஸோ இடுப்புல இருந்து கால் வரைக்கும் உங்களுக்கு தாங்க முடியாத வலி இருக்கா? அத குறைக்கிறதுக்குமே இது நமக்கு பயன்படுது. ரெகுலரா இத நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. இடுப்பு பகுதியில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு நல்லாவே இது நல்லா கஷாய பொடி மாரி எடுத்து வச்சுக்கிட்டு, டெய்லி ஒரு வேளை நீங்க குடிச்சுக்கிட்டே வாங்களேன். ஆயில் அப்ளிகேஷன் பண்றது, டயட்ல நான் சொல்றதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு, இந்த கஷாயமும் டெய்லி காலையில ஒரு வேளை குடிச்சுக்கிட்டே வாங்க. உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள், வலிகள் தீருது. சயாட்டிக் பெயின், நர்வ் கம்ப்ரஷன் நமக்கு குணமாகும். ஒவ்வொரு வெர்டிபிராக்கும் இடையிலயும் டிஸ்க் இருக்கும். இந்த டிஸ்க்ல பல்ஜ் ஏற்பட்டு டிஸ்க் ஹெரனியேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ பல்ஜ் ஏற்பட்டு ஒரு கம்ப்ரஷன் இருந்தாலோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதனால. இல்ல அப்படின்னு சொன்னா ஏதாவது கட்டிகள் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல நமக்கு கட்டிகள் வந்து நர்வ் கம்ப்ரஷன் இருந்துச்சுனாலும் தாங்க முடியாத வலி நமக்கு இருக்கும். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சயாட்டிக்கா பேர் சொன்ன உடனே ஆமா இந்த வலி ரொம்ப சிவியரா இருக்குமே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. இந்த சயாட்டிக்கா அப்படின்னு சொல்றது தாங்க முடியாத வலியை நம்மளால டாலரேட் பண்ணவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு சிவியரா இருக்கக்கூடிய நரம்பு சம்பந்தப்பட்ட ஒரு வலி, ஒரு பிரச்சனை அப்படின்னே சொல்லலாம். இது ஸ்டார்ட்டிங்ல லைட்டா பேக் பெயின் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் அப்படியே பெயின் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி தொடை பக்கம் வர்றது. கரெக்ட்டா நம்ம உட்கார்றோம் இல்லையா, அந்த பிட்ட பகுதியில ரொம்ப வலி இருக்குங்க. உட்காரவே முடியாது. உட்கார்ந்தாலே அப்படியே இழுக்குதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வலி சொல்றவங்க ஏன்னா நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட் வரவங்க, "உட்காருங்க சார், உட்காருங்க மேம்" அப்படின்னா, "மேம் நான் நின்னுக்கிறேன். எனக்கு வந்து உட்காரவே முடியல. நின்னா கொஞ்சம் வலி குறைஞ்ச மாரி இருக்கு. எப்படியாவது இந்த வலிய எனக்கு குறையிற மாதிரி மெடிசின்ஸ் குடுங்க." ஏன்னா அந்த வலி அவங்களுக்கு தாங்க தெரியும். பார்க்குற நம்ம என்ன எப்ப பாரு வலி வலின்னு சொல்ற அப்படின்னு நம்ம வீட்ல சொல்லிருவோம். ஆனா சயாட்டிகா பெயின் மாதிரி ஒரு வலி தாங்க முடியாத வலிய நம்மளால வேற எந்த ப்ராப்ளம் அதாவது வேற எந்த நோயிலுமே இவ்ளோ வலி இருக்காது அப்படின்னே சொல்லணும். ஏன்னா நரம்பு சம்பந்தப்பட்ட ஒரு வலி நம்ம உடல்லயே நீளமான ஒரு நரம்பு அப்படின்னு பார்த்தோம்னா சயாட்டிக் நர்வ் தான். அதாவது லம்பார் ரீஜியன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி கீழ நம்ம குதிக்கால் வரைக்குமே வரக்கூடிய ஒரு நீளமான நரம்பு. அப்ப யோசிச்சு பாருங்க. இதுல வலினா அந்த கால் முழுவதுமே அந்த கால எடுத்து போட்டுடலாமான்ற அளவுக்கு வலி தெரியுது டாக்டர் அப்படின்னு சொல்வீங்க. அந்த அளவுக்கு வலி தரக்கூடியது. எதனால ஏற்படுது? நம்மளுடைய பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்ட்ல சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம்ல இருந்து நெறைய கிளை நரம்புகள் நம்ம அப்பர் லிம்ஸ்லயும் சரி, கைகளுக்கும் சரி, இடுப்பு பகுதியிலிருந்து கால் வரைக்கும் வரக்கூடிய நரம்புகளும் இருக்கு. இந்த நரம்புகள்ல வரக்கூடிய லம்பார் ஃப்ளெக்ஸஸ் அப்படின்னு சொல்ற இடத்துல, சேக்ரல் ஃப்ளெக்ஸஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துலயும், நரம்பு கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். இது ஸ்பைனல் கார்ட்ல இருந்து வெர்டிபிரல் ரீஜியன் வெர்டிபிரால அப்படியே அந்த ஃபொராமன் வழியா வெளியில சின்ன ஒரு அமைப்பு தான். அங்க ஏதாவது ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள்க்கு டிஸ்க் பல்ஜ். ஒவ்வொரு வெர்டிபிராக்கும் இடையிலயும் டிஸ்க் இருக்கும். இந்த டிஸ்க்ல பல்ஜ் ஏற்பட்டு டிஸ்க் ஹெரனியேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ பல்ஜ் ஏற்பட்டு ஒரு கம்ப்ரஷன் இருந்தாலோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதனால. இல்ல அப்படின்னு சொன்னா ஏதாவது கட்டிகள் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல நமக்கு கட்டிகள் வந்து நர்வ் கம்ப்ரஷன் இருந்துச்சுனாலும் தாங்க முடியாத வலி நமக்கு இருக்கும். இப்போ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்லாம் கரெக்ட்டா சொல்வீங்க. கால்ல வந்து ஒரு மதமதப்பு இருக்கு, மரத்து போற உணர்வு இருக்கு. இப்படியெல்லாம் நீங்க சொல்றீங்க. இந்த மாதிரி இத விட 100 மடங்கு நமக்கு வலி அதிகமா இருக்கும் இந்த சயாட்டிகா பிரச்சனையில. இதற்கான சரியான சிகிச்சைகள் என்னன்னு நான் சொல்றேன். ஏன்னா, இந்த வீடியோவ முழுசா பாருங்க. உங்க வீட்லயோ, உங்களுக்கு தெரிஞ்சவருக்கோ, ஃப்ரெண்ட்ஸ்க்கோ யாருக்காவது இந்த சயாட்டிக் பெயின் இருந்துச்சுன்னா, இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா, இந்த வலி தாங்க முடியாத ஒரு வலியாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டு நம்ம உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டிய விஷயங்கள், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய உணவுகள அதிகமா சேர்த்துக்கணும். ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க. நம்ம வீட்ல இருக்கிறது தான். மஞ்சள், இஞ்சி, பூண்டு, கருப்பு எள்ளு, வெந்தயம், ஓமம், கிராம்பு பெஸ்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இதில இருக்கு. ஸோ கிராம்பு எடுத்துக்கோங்க. லவங்கப்பட்டை நம்ம வீட்ல எல்லார் வீட்லயும் இருக்கக்கூடியது தான். கல்பாசி
கல்பாசினா பிரியாணிக்கு டேஸ்ட் குடுக்கறது மட்டும் தான் நம்ம நெனைக்கிறோம். வலியை போக்கக்கூடியதுல கல்பாசி ரொம்ப பெஸ்ட். சோம்பு இந்த மாதிரி விஷயங்கள் உணவுல சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு நெறைய சேர்த்துக்கலாமா? பாடி ஹீட் ஆயிடும். அப்படி கிடையாதுங்க. இப்போ கிராம்பு எடுக்குறீங்கன்னா, ஃப்ரீயா இருக்கிற டைம்ல ஒரே ஒரு கிராம்பு, ஒரு நாளைக்கு 1 கிராம்போ, 2 கிராம்போ வாயில போட்டு நீங்க மென்னுகிட்டே வரலாம். அப்படி மென்னுகிட்டே வரும்போது, உடல்ல எந்த வலியா இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குறையும். கிராம்பு டீயா குடிக்கலாம். சோம்பு டீ ஒரு நாள் குடிக்கலாம். மஞ்சள் இரவு நேரத்துல பசும் பால்ல மஞ்சள் பொடியும், பனங்கற்கண்டும் சேர்த்து இரவு நேரத்துல நீங்க குடிக்கலாம். ஸோ டர்மரிக் மில்க் எடுக்கிறதுனால உடல்ல இருக்கக்கூடிய அவ்வளோ பிரச்சனைகள், முக்கியமா இந்த இன்ஃப்ளமேஷன், நர்வ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், டிஸ்க் ஹெரனியேஷனுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. தினம்தோறும் நீங்க என்ன பண்றீங்கன்னா, இடுப்பு பகுதியில கண்டிப்பா கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. வாத நாராயண தைலம், வாத கேசரி தைலம், சிட்ராமுட்டி தைலம். ஏதாவது ஒரு தைல வகையை நீங்க எடுத்துக்கோங்க. இடுப்பு பகுதியில நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இடுப்பு பகுதியில அப்ளை பண்ணிட்டு வெந்நீர் ஒற்றடம் குடுங்கள். இடுப்பு பகுதியில நல்லா அப்ளை பண்ணிட்டு வெந்நீர் ஒற்றடம் குடுத்துக்கிட்டே வாங்க. ஒரு 10 நாளாவது தொடர்ந்து இதை செய்யுங்க. எனக்கு வேலை இருக்கு, அது இருக்கு, ஓகே. 15 நிமிடங்கள் நீங்க செலவழித்து இடுப்பு பகுதியில இந்த தைலம் நல்லா அப்ளை பண்ணிட்டு ரிலாக்ஸா இருங்க. ஏன்னா நிறைய டென்ஷன்ல இருக்க நமக்கு என்ன ஆகும்னா, இன்னும் பெயின் அதிகமாக ஆரம்பிச்சிடும். டிஸ்க் பல்ஜ் இருந்துச்சுன்னா கரெக்டாக நீங்கள் என்னென்ன பண்ணணும்? ட்ராவல் பண்ணக்கூடாது, பைக்லேயோ கார்லேயோ அதிகமாக போகாதீங்க, ட்ராவல் ரொம்ப பண்ணாதீங்க. இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கிட்டே வாங்க. ஸோ அப்போது நம்ம இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகணும்னா இந்த ஆயில் அப்ளிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் கீரை வகைகளில் முருங்கைக்கீரை ரொம்ப முக்கியம். லட்சக்கொட்டை கீரைன்னு சொல்லுவாங்க. இதில் தான் அந்த இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் நிறையவே இருக்குது. இது வந்து ஒரு மர வகையை சேர்ந்தது. 2, 3 இலைகள் இருந்தாலே போதும். ஒரு நாளைக்கு 2, 3 இலைகள் எடுத்து இதை பருப்போடு சேர்த்து கூட்டு மாதிரி நம்ம சாப்பிடலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாக ஆரம்பிக்குது. இன்ஃப்ளமேஷன் நமக்கு குறையும். ஸோ இடுப்புலேருந்து கால் வரைக்கும் உங்களுக்கு தாங்க முடியாத வலி இருக்கா, அதை குறைக்கிறதுக்குமே இது நமக்கு பயன்படுது. ரெகுலராக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு நல்லாவே குணமாகும். சரிங்க, இதை தாண்டி வேறு என்னென்ன பண்ணலாம்? இடுப்பு பகுதியில் இருக்கிற சயாட்டிகா ப்ராப்ளம்க்கு சித்தால இருக்கக்கூடிய பெஸ்ட் மெடிசன்ஸ்லாம் நான் சொல்கிறேன். முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது மாவிலங்கு பட்டை. ஸோ இந்த மாவிலங்கு பட்டையை கஷாயமாக நீங்கள் எடுத்துக்கிட்டே வரலாம். ஸோ மாவிலங்கு பட்டை, மரமஞ்சள் இது ரெண்டுமே சேர்த்து நம்ம கஷாயமாக எடுத்துக்கும்போது உடல்ல அவ்வளவு நன்மைகள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குதுங்க. இது முக்கியமாக சயாட்டிகா பல்ஜ், அந்த டிஸ்க் பல்ஜ் இருக்கு, கம்ப்ரெஷன் இருக்கு அப்படின்னா அதை குறைக்கிறதுக்கு இந்த ரெண்டுமே நமக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ காலையிலும் இரவும் இதை நல்ல கஷாயம் மாதிரி குடிநீராக செய்து குடிக்கலாம். இன்னும் சிம்பிளாக நான் சொல்கிற இந்த கஷாயத்தையும் நீங்கள் டெய்லி குடிச்சிட்டு வாங்க. இதை நீங்கள் வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். என்னென்ன தேவை அப்படின்னா, அஸ்வகந்தா அப்படின்னு சொல்கிற அமுக்குரா கிழங்கு, இது வந்து ஒரு 250 கிராம்ஸ் வாங்கிக்கோங்க. நாட்டு மருந்து கடைகளில் 250 கிராம்ஸ் அஸ்வகந்தா வாங்கிக்கோங்க. கிழங்கா இது கிடைக்கும், நல்ல உலர்ந்த கிழங்காக இருக்கும். 250 கிராம்ஸ் இது எடுத்துக்கோங்க. இதனோட 50 கிராம்ஸ் ஏலக்காய், 50 கிராம் ஏலக்காய் நமக்கு தேவை. 50 கிராம் சோம்பு, 50 கிராம் சீரகம் நமக்கு தேவைப்படுது. இதுலையுமே 50 கிராம் சிற்றரத்தை வாங்கிக்கோங்க. இது எல்லாமே வாங்கிட்டு நல்லா வெயிலில் உலர்த்தி 1-2 உரலில் கூட போட்டு நீங்கள் 1-2 இடிச்சுக்கோங்க. இதை நல்லா கஷாய பொடி மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு டெய்லி ஒரு வேலையை நீங்கள் குடிச்சிக்கிட்டே வாங்கலாம். ஆயில் அப்ளிகேஷன் பண்ணுறது, டயட்டில் நான் சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த கஷாயமும் டெய்லி காலையில் ஒரு வேலை குடிச்சிக்கிட்டே வாங்க. உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள், வலிகள் தீருது, சயாட்டிக் பெயின், நர்வ் கம்ப்ரெஷன் நமக்கு குணமாகுது. அப்போ தொடர்ந்து இந்த மருந்தை நீங்கள் எடுத்துக்கிட்டே வரும்போது உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நமக்கு குணமாகுது, வலியும் நமக்கு குணமாகுது. ஸோ இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. சயாட்டிக்கா நிறைய பெயின் தரக்கூடிய ஒரு விஷயம். இதிலிருந்து கொஞ்ச நாள்லேயே, ஒரு 30 நாள்லேயே நல்ல தீர்வு கிடைக்கணும்னா சித்த மருந்துகள் எடுத்துக்கோங்க. அதனோட நான் சொன்ன இந்த குறிப்புகளும் ஃபாலோ பண்ணுங்கள். இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.